இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு எழிலரசன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இன்று விஜய் பேசின காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடங்கி திருப்புவனம் அஜித்குமார் மரணம் வரைக்கும் நீதிமன்றமே தலையிட்டு கேள்விகளை கேட்குது. எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தலையிடணும்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாருன்னா, அஜித்குமார் குடும்பத்துக்கு நீங்க சாரி கேட்டீங்க, சரி, அப்போ இதே ஆட்சியில 24 இளைஞர்கள் இதே முறையில கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவங்களுக்கும் நீங்க சாரி கேட்கணும், அவங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு திமுகவின் பதில் என்ன சார்? முதலில் ஒரு விஷயம் சொல்லிடுறோம். நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு என்பது தவறான ஒரு விஷயம். நீதிமன்ற தலையீட்டெல்லாம் இதுல பேசவே இல்லை. நீதிமன்றமே என்ன கேட்குது, சிபிசிஐடியே போதும்னா நீங்க சிபிஐ அளவுக்கு பரிந்துரைப்பதுன்றது தேவையான கேட்டது. சிபிசிஐடியை விட்டுட்டு முன்னாடியே சிபிஐக்கே கொடுத்தவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். இது குற்றம் தெரிந்த உடனே, அந்த குற்றத்துக்கான காரணங்கள் தெரிஞ்ச உடனே அதை உடனடியாக நடவடிக்கை சொல்லியாச்சு. நீதிமன்ற தலையிட்டத்திற்கெல்லாம் இதை செய்யவே இல்லை. முதல்ல அதுவே தவறான அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று அப்படின்னு பேசிட்டு போகிறத நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு விமர்சனங்கள், எந்த அளவுக்கு அங்க கூட்டம் கூடிச்சு, எவ்வளவு நேரம் அவர் பேசினாரு, எவ்வளவு நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது, எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. மக்கள் எந்த அளவுக்கு விழிப்போட இருக்கிறாங்க, தெளிவோடு இருக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும். இது திமுக பற்றி என்ன விமர்சிப்பது என்று தெரியாமல் ஒரு விமர்சனத்தை வைத்து விட்டு போயிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா திமுக ஆட்சி என்பது 4 ஆண்டு காலத்துல எத்தனை சாதனைகள் செய்திருக்கு, எவ்வளவு திட்டங்களை தந்திருக்கு, எவ்வளவு புதிய புதிய திருப்பங்களை கொடுத்திருக்கிறது, மாநிலத்தினோட உரிமைக்காக எத்தனை அளவுக்கு முயற்சிகள் எடுத்து என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்குன்றது நாட்டு மக்கள் அறிந்து கொண்டிருக்காங்க. இதுல இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றது ஏதோ சும்மா அவங்க கூடி கலைந்தார்கள்ன்ற அளவுக்கு தான் இருந்திருக்கிறதுன்றது நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓரணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒன்றாக சேர்த்து மாநிலத்தின் உரிமையும் அதன் மொழியையும் அதனுடைய உரிமைகளுக்காக ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுகிற பெரும் போர்க்களத்துக்கான ஒரு இயக்கமாக தொடங்கி நடந்து கொண்டிருப்பதை நாட்டில் உள்ளோர் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதில் இணையக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள்ளாகவே 77 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள். 25 லட்சம் குடும்பங்கள் ஒன்றிணைந்து வந்திருக்கிறது. 1 கோடியே 2 கோடியே என்ற அளவிற்கு உறுப்பினர்கள் சேரக்கூடிய அளவிற்கு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற விமர்சனங்கள் என்பது விளையாட்டுத்துறை தனதமாக, அதாவது ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் உடைய ஸ்டேட்மெண்ட்ஸாகவே கருத முடியாத அளவுக்கு இருப்பதைத்தான் எங்களால் உணர முடிகிறது. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு எழிலரசன்.